காலையில 10 மணிலிருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. சொல்லுங்க. காலையில 10 மணிலிருந்து அடிபட்டு காயமாயி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறது இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகல. அப்படியே வச்சு சுத்தின்னு இருக்காங்க. மூக்கு பூரா ரத்தம் வருது. யார் அடிச்சது? அந்த எஸ்ஐ அடிச்சான். பேரு நாகராஜன் ஒரு எஸ்ஐ. ஓகே. ஸ்டேஷன் உள்ளதா அடிச்சாங்க. இருங்க அவங்க கேக்குறது பதில் சொல்றாங்க. அது போய் நான் கேக்குறோம். யார் அடிச்சாங்கன்னு தான் சரி கேக்குறேன். அவன அடிச்சவங்க மொத்தமா ரத்தம். பேர் சொன்னேன். ஒட்டு மொத்தமா ரத்தம். எத்தனை மணி நடந்துச்சு சம்பவம்? 7:30 மணிக்கு காலைல. இது வரைக்கும் கூட்டு போகல. சாப்பாடு போட்டாங்களா சார்? சாப்பாடு போட்டாங்களா? சாப்பாடா எங்க போட்டாங்க பாரு. ஒரு வக்கீலுக்கே இந்த கதினா சாதாரண அக்யூசினா கதி பாரு. சரி, இப்போ இதுல உங்களை 5 இடத்துல நிறுத்திட்டாங்க. கடலாடியில இருந்து தென்பள்ளிப்பட்டு வராங்க. நிறுத்துறேன் எதுக்காக நிறுத்துறேன் உங்களை என்ன சொல்றாங்களா? இவங்க எல்லாம் அச்சுறுத்தல் இருக்குதா? ஏன்னா ஒரு போலீஸ் தாக்குறதுக்கு வந்து இது வரைக்கும் இல்ல. இத்தனை போலீஸ் உங்களை கடத்திட்டு போற மாதிரியே போய் நிக்கிறாங்க. இது என்ன இது செயலுன்னு தெரியலையே. ஒரு வக்கீல வந்து காயப்பட்டு ரத்தமாயிருது. ஒரு கைது பண்ணா அதுல எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எஸ்ஐ பேர்ல இல்ல மருத்துவ பேர்ல மட்டும் எஃப்ஐஆர் போடுவாங்க. ஆனா காவல் நிலையத்துல என்ன உங்களை தாக்குனாங்களா? காவல் நிலையத்துல தாக்கல. பப்ளிக்ல ஒரு 100 பேர் மத்தியில தாக்கணும். வழக்கறிஞர் சொல்லி தாக்கலாங்களா? இல்லப்பா 10 மணில இருந்து கேட்டுக்கிறேன். எவ்வளவு நேரம் ஜீப்ல இது வந்து கூட்டு போட்டா எனக்கு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஜீப்ல சுத்தி 1.25 மணி நேரமா ஒரு ஜீப்ல பஸ்ஸர் கொடுக்கல. காலையில இருந்து இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் புதுசு ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு தெரியல.